5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, டெட் பாடிய கட் பண்ணி, போன்ஸ கிளீன் பண்ணி, கிளே யூஸ் பண்ணி மீண்டுமே பாடிய பில்ட் பண்ணுது. இன்னொரு பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐஸ் மவுண்டைன் ஃப்ரீசர் மாதிரி மாறி பாடிய 500 வருஷங்களா பிரிசர்வ் பண்ணுது. இன்னொரு கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, டெட் பாடிய வானத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி பறவைங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. நாம எகிப்துல டெட் பாடிய பிரிசர்வ் பண்ற முறைகளை பத்தி தான் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். பட் அதையுமே தாண்டி இந்த உலகத்துல இன்னுமே நிறைய ப்ரிசர்வேஷன் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இருக்கும், சிலது ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், அண்ட் சிலது ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட சில டெட் பாடி ப்ரிசர்வேஷன் சீக்ரெட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மக்கள் குழு இருந்துச்சு. ஸோ இந்த மக்கள் குழு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா பகுதியிலிருந்து ரொம்பவுமே பழமையான மக்கள்னு சொல்லலாம். இந்த மக்களோட பேர் பார்த்தீங்கன்னா சின்சோரோ மக்கள்னு அழைக்கப்படுது. இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலி மற்றும் பேரு கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடலை அவங்க அப்படியே அடக்கம் பண்ணலை. அதுக்கு பதிலாக முதல்ல அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் அகற்றினாங்க. அதுக்கப்புறமா எலும்புகளை சுத்தமாக கழுவினாங்க. அதுக்கப்புறமா களிமண், செடினார் இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த உடலை மீண்டுமே வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இறந்த உடலை மீண்டுமே உருவாக்கி பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த உடலுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு இல்லைன்னா சிவப்பு நிறத்தை பூசுவாங்க. இதுல ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே அரச குடும்பத்தினரை மட்டும் பாதுகாக்கல, சாதாரண மக்களை கூட பாதுகாத்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகளை கூட இந்த முறையில பாதுகாத்து இருக்காங்க. அதுக்கப்புறமா நாம தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளுக்கு போகலாம். ஸோ இங்கே வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இன்கா எம்பையர் நாகரிகத்தை சேர்ந்தவங்க. இவங்க பேரு நாட்டோட உயரமான மலை பகுதிகளில் வாழ்ந்தவங்க. அந்த மலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளிராக இருக்கும், காற்று ரொம்பவுமே குளிராக இருக்கும், ஆனால் ஈரப்பதன் குறைவாக இருக்கும். ஸோ அதனாலே அங்கே அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் எல்லாம் இயற்கையாகவே கெடாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதாவது உடலை மனிதர்கள் செயற்கையாக மாற்றலை, இயற்கையான குளிரை அந்த உடலை காய வைத்து பாதுகாத்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு பிரபலமான எடுத்துக்காட்டு தான் லுலை லெக்கோன்னு சொல்லக்கூடிய எரிமலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளோட உடல்னு சொல்லலாம். இந்த குழந்தைகள் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடக்கம் பண்ணப்பட்டவங்க. ஆனால் இன்னைக்கு கூட அவங்களோட முடி, தோல் இதெல்லாம் ரொம்பவுமே தெளிவாக காணப்படுது. இந்த இன்கா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க இறந்தவர்களை சாதாரணமாக நினைக்கல, முன்னோர்கள் இன்னுமே அவங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்பிக்கை அவங்களுக்குள்ளுக்கு இருந்துச்சு. சில நேரங்களில் அந்த பாதுகாக்கப்பட்ட உடல்களை விழாக்கள் டைமில் வெளியில் கொண்டு வந்து மரியாதை செலுத்தி இருக்கிறதாவும் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. மூணாவதாக பார்க்க போகிற வழி கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். இங்கு இருந்தவர்களோட உடலை பாதுகாக்க மாட்டாங்க, ஆனா உடலை இயற்கைக்கு திருப்பி அனுப்புவாங்கன்னு சொல்லப்படுது. இது டிபெட் பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பழமையான ஒரு நடைமுறை, ஸ்கை பரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நடைமுறைப்படி இறந்தவர்களோட உடலை மலை மேல உயர்ந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ அங்கே பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து இந்த உடலை சாப்பிடும். இதுக்கான காரணம் என்னன்னா, இறந்தவர்களோட உடல் பார்த்தீங்கன்னா ஒரு பொதி மாதிரின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆத்மா ஏற்கனவே இதோட உடலை விட்டு விலகி போயிருச்சு, ஸோ உடலை இயற்கைக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இது ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய நடைமுறையா இருக்குது. ஸோ நான்காவது வழியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மரியாதைக்குரிய நடைமுறையாக தான் இருக்குது. சில நாடுகளில், குறிப்பாக சைனா, பிலிப்பைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் இந்த முறை நடந்து வருது. ஸோ இதில் இறந்தவர்களோட உடலை ஒரு மரச்செடியில் வைப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த உடலை எடுத்துகிட்டு போய் ஒரு மலையோட பள்ளத்தாக்கில் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த முறையை ஹேங்கிங் கஃபின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இறந்தவர்களோட ஆத்மா வானத்தை நோக்கி திரும்பணும்னு சொல்லி செய்கிறாங்க. அண்ட் பூமியில் இருக்கக்கூடிய விலங்குகள், இயற்கையான பாதிப்புகள் இதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக செய்கிறாங்க. இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கறத நினச்சி இந்த முறையை செய்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேச்சரே சயின்டிஸ்ட் ஆன ஒரு முறைன்னு சொல்லலாம். இது ஐரோப்பிய பகுதிகளில் தான் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் உள்ள பீட் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல. ஸோ பீட் பாக்ஸ்னா என்னன்னா, ஈரமான நிலம், அதில் ஈரப்பதம் நிறைந்த தாவரங்கள் மிதப்பதன் காரணமாக உருவாகக்கூடிய ஒரு நிலம்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு.
ஸோ இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எசிடிக் என்வாயர்மெண்ட்டாக இருக்குது அண்ட் ஆக்சிஜன்லெஸ் என்வாயர்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் எல்லாம் 100ல் இருந்து 1000 ஆண்டுகள் கூட கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும். இந்த உடல்களோட தோல், முடி அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் கூட ரொம்பவுமே தெளிவாக தெரியும். ஸோ இதனாலே வரலாற்று ஆய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்பவுமே மதிப்புள்ள ஒரு பொருள்னு சொல்லி கருதுறாங்க. ஏன்னா இதன் மூலம் பழைய மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட பழைய பழக்க வழக்கங்கள், மரபுகள், சடங்குகள் இது எல்லாத்தையுமே ரொம்பவுமே தெளிவாக படிக்க முடியுமா இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மடகஸ்கார் நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு நடைமுறை. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபமதிஹானான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நடைமுறையில் என்ன செய்வாங்கன்னா சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடும்பங்கள் அவங்களோட இறந்து போனவர்களோட கல்லறைகளை திறந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த கல்லறைக்குள்ளே இருந்த எலும்புகள் இல்லைன்னா முழுமையாக சுத்தம் செய்யப்பட்ட உடல்கள் இதெல்லாம் எடுத்து புதிய துணியில் சீராக மீண்டும் கட்டுவாங்க. ஸோ இந்த முறையை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாடல், இசை, நடனம், கொண்டாட்டம் இது மாதிரி சிறப்பு விழாக்கள் போலெல்லாம் நடக்குது. ஏன் இப்படி செய்யினாங்கன்னா குடும்பத்தோட முன்னோர்கள் எப்பயுமே குடும்பத்தோட ஒரு பகுதியாக இருக்க வேணும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. என் இறந்து போனவர்களும் இப்போ அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த வேணும்னு சொல்லி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறப்புன்னு சொல்கிறது ஒரு முடிவு கிடையாது, அதுக்கப்புறமாவுமே அந்த நபருக்கு அந்த குடும்பத்தோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும்னு காட்டுறதுக்காக இந்த வழிமுறைகளை செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக புரியும். டெத்தை பற்றி ஒவ்வொரு கல்ச்சருக்குமே டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் இருக்குது. எகிப்ட் பிரமிட்ஸில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் மம்மிஸ் இன்னொரு சைடு இருக்குது. டிபெட்டோட ஸ்கை பரியல் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா யூரோப்போட பொக் பாடிஸ் இன்னொரு சைடில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறப்ப காமனான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஆஃப்டர் லைஃப் பிலீஃப், நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் அவங்களோட முன்னோர்களை வழிபடுறது, அவங்களோட மெமரியை ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளை தான் பார்க்க முடியும். ஸோ இந்த இறப்புன்னு சொல்கிறது ஒரு முடிவு கிடையாது, நிறைய கல்ச்சருக்கு அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இந்த முறைகளில் இது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.